ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 20 ராக கலெக்ஷன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கொத்து பரோட்டா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போது நான் 3 பரோட்டா எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 3 பரோட்டாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கையிலேயே குட்டி குட்டியாக பிச்சாலும் ஓகே. இப்போ பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தது, ஸோ 1 எடுத்திருக்கேன் 3 சப்பாத்திக்கு. நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இதே 5 சப்பாத்தியாக இருந்ததுன்னா நீங்கள் 2 ஆனியன் எடுத்துக்கோங்க. பெரிய ஆனியனில் 2 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 3 ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியனுக்கு வேணும்னா நீங்கள் 1 பிஞ்ச் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நம்ம ஆனியன் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போது நம்ம கார்லிக்கை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா போடுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி, ஒரு பெரிய தக்காளியில் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. ஸோ ஆனியனும் தக்காளியும் நல்லா வெந்துட்டுருக்கு. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசம்லாம் போகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு பண்ணுங்க. நம்ம மசாலா நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நான் வெங்காயம் தக்காளி 2யும் வேக வைக்கிறேன். வெந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா தெளிச்சுக்கோங்க, கையில் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ நல்லா வேகும், மசிஞ்சு வந்துடும். இப்போது நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதங்கினோடனே நம்ம வந்து பரோட்டா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சான்னு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்மளோட கட் பண்ணி வச்ச பரோட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். பரோட்டாவை ஆட் பண்ணிவிட்டு கீழேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடும். கீழேருந்து இது எல்லாமே சிம்மில் வச்சே பண்ணுங்கள். அப்போ தான் அடி பிடிக்காது, இல்லாட்டி சீக்கிரம் அடி பிடிச்சிரும். ஸோ சிம்மில் வச்சே பண்ணுங்கள், பொறுமையாக மெதுவாக பண்ணுங்கள். இப்போது நான் குருமா வச்சுருந்தேன். குருமா வந்து 3 கரண்டி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொத்து பரோட்டா ஃப்ளேவரில் கிடைக்கும். குருமா இருந்தால் ஆட் பண்ணுங்கள். இல்லை நான் வெறும் இது மட்டும்தான் வாங்கி சிம்பிளாக தான் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குருமா ஊற்றாமையும் செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். குருமா ஆட் பண்ணோன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கடையில் கொத்து பரோட்டா வாங்கி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் முடிஞ்சால் வாழை இலையில் வச்சு சாப்பிடுங்க. அப்படியே டேஸ்ட் உங்களுக்கு கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும், வாழை இலையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா. ஸோ 3 கரண்டி குருமா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடியிலிருந்து எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த குருமா எல்லாம் பரோட்டாவில் நல்லா ஊறி வந்துடும். ஊறி வந்தோடனே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வாழை இலை கிடச்சிச்சின்னா வாழை இலையில் பரிமாறுங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு நான் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு ஃபைனல் நம்மளோட கொத்து பரோட்டா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய ரெசிபீஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.